நாங்க என்னடா ஒரு கேளப்பைய மக்கள்னே நினைச்சுக்கிட்டு எல்லாம் வண்டி ஓட்டிட்டு அலைகிறீங்க. திராவிடம் என்பதே திருட்டு தான் தங்கச்சி. தொல்காப்பிய பூங்கான்னு எழுதி இவர் தான் தொல்காப்பியர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். மார்க்சியங்கார்கின் தாயை கலைஞரின் தாயின்னு எழுதினாரா இல்லையா? படிச்சிருப்பீங்க. தாயை எழுதுனது யாரு? கலைஞரின் தாயின்னு வந்ததுன்னா நீ என்ன நினைப்ப? இப்ப எதுக்கு நீங்க பேருந்து நிலையம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறதுனா கருணாநிதி தான் இருக்கு. நான் போயிருவேன், எனக்கு தெரியும் அவர் யாருன்னு, எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு துரோகத்தை என் இனத்துக்கு செஞ்சு முடிச்சிருக்காருன்னு. நான் என்ன வேண்டேன்னா எல்லா இடத்துலையும் திரும்ப பேசும்ல உங்க அவர் பேரா வைங்க. அப்பதான் எனக்கு வெறி அடங்காம அவர் செஞ்ச துரோகம் எனக்கு ஓடிட்டே இருக்கு. அப்பதான் வெறி வரும் எங்களுக்கு. சோர்ந்துருமலை இல்லைன்னா என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. அப்ப இவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா பெரியார் அண்ணாலாம் சும்மா பேச்சுக்கு. நேரு குடும்பம், நேரு சுந்தராங்க, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி அப்படியே வர்ற மாதிரி இது. கருணாநிதி தான் அதெல்லாம் செஞ்சிருக்காரு. பொருட்கள் கருணாநிதி தான்டா பொருட்களா, கருணாநிதி தான்டா பொருட்களா, கருணாநிதி தான் பொருட்களா. அதான் நவீன தமிழகத்தை உருவாக்குன சிற்பி. ஒரு சுப்பியை கூட ஒடிச்சு போட கிடையாது. சுப்பினான்னு தெரியுமில்ல, அடுப்பு எரிக்கிற விறகு, எங்க ஊர்ல சுப்பி. அதை கூட ஒன்றும் உருப்படியா செய்ய கிடையாது. அது சிற்பி. இப்படி கட்டமைச்சவொடனே ஒரு தலைமுறை நான் போயிடுவேன், என் பையன் அதுக்கு பின்னாடி வர்றோம்ல அவர் தான் இருக்கு எல்லாம். என்னடா அப்படின்னா உதயநிதி, இன்பநிதி, அது கடைசியா துன்பநிதி போய் நிற்கும். இருப்பா இருப்பா அதான் அந்த தங்கச்சிக்கு தேவையில்லை. அது போய் அவன் விஷ குடிச்சு சாக வேண்டி விட்டு போகலாம் அவனை. அதாவது இவங்க தானே சாதியை ஒழிச்சங்கிறாங்க. ஒரு ஆதி தமிழ்குடி பெண் சமைச்சா, பிற சமூக பிள்ளைகள் சத்துணவு பணியில் செஞ்சு சமைச்சா அதில் சாப்பிடாம போறதை இவங்க அனுமதிக்கிறாங்கல்ல. பணியிட மாட்டாங்களே இல்லையா தங்கச்சி? தோளாச்சு பிறகு ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லலை இல்லை. சாப்பிட மறுக்கிற மேலே ஏதாவது அவங்க குடும்பத்து மேலே ஏதாவது வழக்கு போட்டுச்சா? ஏதாவது சொல்லுங்க தங்கச்சி. தங்கச்சி ஏதாவது நடந்ததா? ஆனால் அந்த தங்கச்சி நீங்கள் வேற இடத்துக்கு பணியிட தான் மாட்டினீங்க, மாற்றினீங்கல்ல. அப்புறம் அது மாதிரி தான் இது. நீங்கள் வீடு தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம். இல்லம் தேடி மருத்துவத்தில் என்ன பிரச்சனை இருந்துருது? அப்போ இல்லம் தேடி கல்வின்னு கொண்டாந்தீங்களா, அதை எப்படி செயல்படுத்துவீங்க? உன் வீட்டில் நான் பறேன், நீ உட்காந்து படம் நடத்தி விடுவியா தங்கச்சி? உன் தெருவுக்குள்ள என்ன நடக்க விடுவியா? அப்போ நீ உனக்கு தெரிஞ்சே இந்த சேட்டை பண்ணுறீல்ல, இது உருப்படாது, இது விளங்காது, இதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு எப்படி பண்ணுற நீ? அப்புறம் நான் ஆதி தமிழ்குடி, நான் தாழ்த்தப்பட்டவன், என் திண்ணையில் உட்காந்து படம் நடத்துவியா? உயர் சாதிக்காரன் நீ உட்காந்து என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பியா? அப்புறம் எதுக்கு இந்த சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? இல்லந்தேடி மருத்துவம், அது தேடி மருத்துவம், இல்லந்தேடி சாராயம் கொண்டு கொடுப்பியா? அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்க? தொடக்க பள்ளி எதுக்கு? ஒன்று அதை மூடிடுவீங்களா? அப்போ இப்போ இல்லந்தேடி கல்வி, அதுக்கு 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 அது பாடத்திட்டம் என்ன? பாடம் நடத்த போகிற ஆசிரியருக்கு என்ன கல்வி தகுதி? அதுக்கு மதிப்பு, அதுக்கு தேர்வு இருக்கா? தேர்வுக்கு திருத்தி அதுக்கு மதிப்பெண் இருக்கா? அந்த மதிப்பெண் வாங்கினா மதிப்பு இருக்கா? சொல்லுங்க. இது எல்லாம் புதிய கல்விக் கொள்கைகள் இருக்கு. அதை செயல்படுத்த துடிக்கிறீங்க. திண்ணையில் உட்காந்துக்கிட்டு நம்மெல்லாம் அதை ஆர்எஸ்எஸ் கோட்பாடை விதைக்கிறதுக்கு தான் அது பயன்படும். வேற எதுக்கு பயன்படும்?